என்ற ஒரு வரலாறு வகுத்து வச்சிருக்கு. அதை வந்து சிறுவர்கள் வந்து உளவியல் ரீதியாகவும் அப்படியே வந்து பாலியல் துஷ்பிரயோகம், சிறுவர் அலட்சியம் தொடர்பான முறைப்பாடு, குழந்தை தொழிலாளர் தொடர்பான முறைப்பாடு என விதவிதமான முறைப்பாடுகள், விதவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சிறார்கள் அப்படியே வந்து ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய கண்ணுக்கு எதிராக சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் நடந்தால் நீங்க வந்து கவலையப்படாமல் 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அப்படியே தொடர்பு கொண்டு நீங்களும் அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்யலாம் சொல்லிக்கிட்டு ஒழுக்க இருக்கிறது பாடல். இது வசீகரா அப்படின்னு சொல்லி மின்னல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் நானே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குடு குடு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன் நாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே, அது கவிதை. திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னாலிருந்து என்னை நீ அணைப்பாயே, அது கவிதை. யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே. காதல் எனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாதே. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின்
நேயர்கள் உஷமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை ஏற்படைய கருசார கருத்து நிகழ்ச்சி. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய உலகையே உலுக்கி போட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் பத்தி தான் நாங்க பேசிட்டே இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர் துஷ்பிரயோகம் பத்தி தான் அப்படியே அட்டகாசமா பேசிட்டு இருக்கோம். இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்பதை மறந்து அடுக்கடுக்கா சிறுவர்கள் அப்படியே கொலை விளக்கு துஷ்பிரயோகங்கள் அப்படியே வந்து பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் அப்படியே வந்து வேலைக்கு அமற்ற நிறைய விஷயங்கள் எல்லா நாட்டிலையும் இடம்பெற்று வருது இல்லையா இஸ்லாம்? நிச்சயமா இலங்கையில மட்டும் இல்லாம உலக அளவு ரீதியில் அப்படியே பேசப்படுற ஒரு தலைப்பு தான் சிறுவர் துஷ்பிரயோகம் சொல்லுவாங்க. ஆமா நிச்சயமாக அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2017ஆம் ஆண்டு இந்த 5ஆம் மாசத்துக்கு இடையிலே வந்து ஆயிரம் வழக்குகள் அப்படியே வந்து அங்கீகரிக்கப்பட்ட வழக்குகளா இருக்காம். அதுல வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா 1035க்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து சிறார்களை பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்குள்ளான வழக்குகள் தான் அப்படியே வந்து பதியப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இஸ்லாம். ஆமா, அது மட்டும் இல்லாம சிறுவர்களுடைய அதாவது நிறைய சிறுவர்கள் அப்படியோ கடைகளில் வேலைக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறுவர்கள் மேசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உடல் கஷ்டப்படுற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாக இலங்கை அரசாங்கப்படி 18 வயது பூர்த்தியாகாத மாணவர்களை வேலைக்கு சேர்ப்பது தவறு அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒழிக்கும் பாடல் இது பீமா திரைப்பட பாடல். பாடலுக்கான வரியினை படித்திருக்கின்றார் பாடலை பாடியிருக்கின்றார். இது உங்கள் மகதி. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை. இனி பிரிவே இல்லை அன்பே உன் புலரலும் எனக்கு இசை. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம். சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனது எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். ஆ
மோட்சமே. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். நீடும் சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே கரும்பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. நேர்கள் அப்படி உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எம் காரசார கருத்த நிகழ்ச்சி. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய காலத்துல 21ஆம் நூற்றாண்டுல வந்து எல்லாருடைய மனசையும் ஒழுங்க வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சிறுவர் துஷ்பிரியங்களை பத்தி தான் நாங்க பேசிட்டே இருக்கோம் இல்லையா ரிஸ்லாம்? ஆமா, இன்றைய நாள் அப்படியோ பேசப்படுற ஒரு முக்கியமான தலைப்பு தான் அந்த சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்றது. அதே வகையில் நான் முந்தி சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னா 18 வயதுக்கு பூர்த்தி ஆகாத. ஆமா, நாங்கெல்லாம் சிறார்கள். அப்ப முதல்ல நம்ம எம்டிஏ தான் பிடிச்சிருவாங்க. உண்மையான வயசு சொல்லிருங்க 45ன்னு சொல்லி, அப்பதான் யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு 45. அப்படி ரிஸ்லானுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து பிடிந்திருக்கும் www.tamarayfm.com அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அட்டகாசமான காரசார கருத்து நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைஞ்சிட்டு இருக்கோம். ரிஸ்லான் வயது 62ன்றதை நாங்க அப்படியே சொல்லல ரிஸ்லான், அப்படியே உண்மையில நாங்க வெளியில சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு லக்ஷிகாவோட ஜோக்கத்தை கேட்டுட்டு ஒரு பாடல் இடையிட்டு இருக்கலாம். ஒழிக்கும் பாடல் இது உன்னாலே தேவைப்பட பாடல். ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா நீ வருமே. என்னாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலையே. நட்பாச்சு லவ் இல்லையே லவாச்சு நட்பில்லையே. நீச்சு என்பதும் கையில் இல்லை நாணை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சு மிச்சம் உண்டு. தோழா முத்த குத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியின் குத்துக்காகத்தான். அன்பே நீச்சு என்பதும் கையில் இல்லை நாணை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சு மிச்சம் உண்டு. தோழா முத்த குத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியின் குத்துக்காகத்தான். ஜூன் போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா